வணக்கம், நான் டாக்டர் Priyadharshin, கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் கேஜி ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம தீபாவளி பண்டிகை வருது. எண்ணெய் பலகாரங்களை சுட்டு கையில் தீக்காயங்களோட வராங்க, இல்லை பட்டாசுகள் வெடித்து தீ விபத்துகளோட வராங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் இல்லை ஹாட் ஆயில், எனி ஹாட் ஆப்ஜெக்ட், வாட்டர் அந்த மாதிரி கையில் ஊற்றிக்கிட்டோம்னா மஞ்சள் இல்லை பேஸ்ட், அரிசி மாவு அந்த மாதிரியெல்லாம் தடவுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் தடவாதீங்க. இந்த மாதிரி ஏதாவது தீக்காயங்கள் ஏற்பட்டால் உடனடியாக ரன்னிங் வாட்டரில் நம்ம கையை காமிக்கணும். அதாவது ஸ்டோர் பண்ணியிருக்கிற தண்ணி எடுத்து அதிலிருந்து நம்ம கழுவக்கூடாது. ரன்னிங் டேப் வாட்டரில் ஃபுல்லாக நம்ம கையை கழுவி கூல் பண்ணிவிட்டு சில்வர் சல்ஃபா டயசிங்கிற ஆயின்மெண்ட்டை எல்லோரும் வீட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் எய்டாக அந்த ஆயின்மெண்ட்டை அந்த புண்ணு மேலே போடலாம். சப்போஸ் ஆயின்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம பட்டர், வெண்ணெயை எடுத்து தடவலாம். இந்த தடவரங்காட்டிக்கு நம்ம கையில் இருக்கிற எரிச்சலை நம்ம அவாய்ட் பண்ணலாம். கையில் விரல்களில் அந்த மாதிரி தீக்காயம் ஏற்பட்டால் உடனடியாக நம்ம போட்டிருக்கிற ஆர்னமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். அதாவது மோதிரம், வளையல், டைட் ட்ரெஸ் இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி விடணும். ஏன்னா கை வீங்க அட்லாஸ்ட் நம்மளால் அந்த ஆர்னமெண்ட்ஸை எடுக்க முடியாமல் அதனால் ரத்த ஓட்டம் இல்லாமல் விரலையும் கையையும் எடுக்க நேரலாம். பட்டாசுகள் வெடிக்கும் போது என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுன்னா, குழந்தைங்களுக்கு கையில் ஒரு லாங் ஸ்டிக் இருக்கிற மாதிரி தான் கம்பி மத்தாப்போ பட்டாசோ கொடுக்கணும். கண்ணாடி அவசியம். மத்தாப்பு, புஸ்வானம் அதெல்லாம் வைக்கும்போது எந்த பட்டாசு வெடிக்கும் போதும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஃபீட் தள்ளி இருந்தால் வெடிக்கணும். கையில் வச்சு எந்த வெடிகளையும் வெடிக்கக்கூடாது. மத்தாப்புகள் பட்டாசெல்லாம் நம்ம வெடிக்கிற இடத்துல தட் ஷுட் பி அவே. வீட்டை விட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் அவே தள்ளி இருக்கிற இடத்துல தான் நம்ம வெடிக்கணும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ், சாரி, பெரிய லாங் கவுன் அதெல்லாம் போட்டுட்டு வெடிக்கக்கூடாது. பேண்ட் அண்ட் ஷர்ட், லூஸ் ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும். பெரிய ஸ்லீவ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் ஸ்லீவ் அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும் பட்டாசு வெடிக்கும் போது. எதற்காக அப்படி சொல்கிறோன்னா, நம்ம தீ ஈஸியாக இந்த சில்க் துணியெல்லாம் ஈஸியாக தீ பரவி 1%ங்கிறது 40%, 30% வரைக்கும் தீ புண்ணு பரவற காரணமே நம்ம போட்டிருக்கிற துணிகள் தான். காட்டன் துணி அண்ட் சில்க் துணி கூடாது. ரொம்ப டைட் ஃபிட்டிங், ப்ராப்பர் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். பட்டாசு வெடிக்கும் போது ப்ராப்பர் ஃபுட்வேர், செருப்பு இல்லாமல் நம்ம பட்டாசு வெடிக்கக்கூடாது. நம்ம பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக கையில் இருக்கணும். மணல் இருக்கிற இடத்துல தான் நம்ம வெடிக்கணும். நம்ம மத்தாப்பு பட்டாசெல்லாம் வெடித்து முடித்தோன்னா அதை எடுத்து அந்த பக்கெட் தண்ணிக்குள்ளேயோ இல்லை மணல் இருக்கிற இடத்துலையோ தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சு. சப்போஸ் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த தீயை எப்படி அணைக்கணும் அப்படின்னா, நல்ல சாக்கு, கட்டியான தடிமனான அரிசி சாக்குன்னா ரொம்ப டர்ட்டியானது யூஸ் பண்ணக்கூடாது. அது முதல்ல க்ளீனாக இருக்கும். ஏன்னா நிறையா பேஷண்ட் காய்கறிகள் மூட்டையில் இருக்கிற சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கண்டாமினேஷன் புண்ணுக்கு வந்துடும். இல்லைன்னா திக் பெட்ஷீட், போர்வை, அதை ஃபுல்லாக பேஷண்ட் மேலே போர்த்திட்டு பேஷண்ட்டை லாக் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தரையில் புரள விடலாம். இந்த மாதிரி பண்ணால் தீயை அணைக்கிறதுக்கான வழி. பர்ன்ஸோட இன்னொரு பகுதி என்னென்னா இன்ஹலேஷனல் பர்ன்ஸ். அதாவது சுவாசம், அந்த புகையை சுவாசிக்கிறதுனால வர பாதிப்புகள். எப்பயுமே பட்டாசை க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் வெடிக்கக்கூடாது. ஓப்பன் ஸ்பேஸில் தான் வெடிக்கணும். க்ளோஸாக இருக்கிற இடத்துல வெடித்தோம்னா அந்த புகைகள்லாம் அந்த ரூமுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகி நமக்கு மூச்சு திணறலும் சுவாச கோளாறுகள் ஏற்படும். ஓப்பன் க்ரீனாக இருக்கிறோம். ரொம்ப நம்ம இந்த ராக்கெட் அதெல்லாம் விடும்போது காமனாக ஏதாவது ஒரு ப்ளே கிரவுண்ட் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் அங்கே வெடிக்கிறது தான் அட்வைசபிள். இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு வீட்டு முன்னாடி வெடிக்கும்போது நமக்கு ஏதாவது எலக்ட்ரிக்கல் லைன்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற குடிசையிலையோ தீப்பற்றக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ சொன்ன தற்காப்பு முறைகளை வச்சு நம்ம வரும் தீபாவளியை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடலாம். விஷ் யூ ஆல் a very happy and safe Diwali. 50 years of caring, 50 years of excellence. KG Hospital.